செம்பா. அத்தியாயம் 5. போருக்கு அஞ்சிய குடி இல்லை ஆய்குடி. வெளுத்து கிடந்தது வானம். காலை கதிரவன் எங்கோ கரட்டுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தான். இரவு பொழிந்த மழையால் ஈர மினுமினுப்போடு மணத்து கிடந்தது மண். புது புனல் கூடிய மகிழ்வில் சலசலத்து ஓடிக்கொண்டிருந்தது நதி. ஊன் பிளந்தது போல உழுது கிடந்த செஞ்சேற்று நிலத்தில் தழைகளும் எருவுமிட்டு அவற்றை கால்களால் மிதித்து சமன் செய்து கொண்டிருந்த உழவர்களின் பாடல் காற்றில் மிதந்து வந்து கொண்டிருந்தது. அந்த சோம்பலான இளம் காலை வேளையில் வழமை போலவே ஆலமரத்து பெரு விழுதுகளை தன் இருக்கையாக்கி கொண்டு அங்கேயே அடுப்பு மூட்டி அப்பங்களை சுட்டு கொண்டிருந்தாள் அண்ணம்மா. களத்து மேட்டுக்கு அருகே நெடுஞ்சாலை ஊடறுத்து செல்லும் பாதையில் அவள் அமர்ந்திருந்த ஆலமரம் இருந்தபடியால் வயலுக்கு செல்பவர்கள் முதல் சாலையில் செல்லும் நெடும் பிரயாண பயணிகள் வரை பலதரப்பட்டவர்களும் அங்கே உணவருந்துவர். உணவின் சுவை அருமை என்று சொல்லிவிட முடியாது எனினும் அப்படி ஒரு அழகிய சூழலில் சுட சுட அப்பமும் புளிச்சோறும் வழுதுணங்காய் வாட்டும் நன்றாக கடைந்தெடுத்த தெளிமோரும் கிடைப்பது வெகு நாட்களாக பயணப்பட்டு வருபவர்களுக்கு ஒரு வரம்தான். பின் குறிப்பு: வழுதுணங்காய் என்பது கத்திரிக்காய். அண்ணம்மா கிழவிக்கு வயது யாதென்று யாருக்கும் தெரியாது. அங்கே இருந்தவர்கள் நினைவு தெரிந்த நாள் முதலாக அவளது அப்பக்கடை அங்கேதான் இருக்கிறது. விழுதுகளைப் போல தாழ்ந்து இறங்கும் காதுகளும் முலைகளும் ஆளிலை போல அகன்று விரிந்த புன்னகையுமாக காலம் காலமாக வருவோருக்கு நிழல் தந்து உதவும் அவளும் ஆலமரமும் வெவ்வேறல்ல. கிழவி பருவ காலத்துக்கு ஏற்றாற் போல இடு பொருட்களை கொண்டு அப்பமோ கலந்த சோறோ மோரோடு கொடுப்பாள். கோடை பருவத்தில் இவள் கடையில் கிடைக்கும் பதநீருக்கும் பனை வெள்ளமிட்ட பருத்தி பாலுக்கும் பெரிய பெயருண்டு. தாயி, இன்னும் கொஞ்சம் மோர் ஊற்று. குவளையை நீட்டிய ஒரு வயதாளியிடமிருந்து குவளையை பிடுங்கிக் கொண்டாள் அண்ணம்மா. ஏன் தாயி? சட்டி முழுவதும் நீயே குடித்து தீர்த்தால் அடுத்தவருக்கு ஆற்று நீரையா அள்ளித்தருவது? உன் பசி தீர்ந்தா இல்லையா? பசி தாகம் தீர்ந்தது. ஆனால் இன்னும் குடிக்க வேண்டும் போல் இருக்கிறது. நான் தான் காசு தருகிறேனே, கொடுப்பதற்கென்ன உனக்கு? எனக்கு காசு கிடைப்பதை விட பசித்த வயிற்றுக்கு மோர் கிடைப்பதுதான் அவசியம். நகர்ந்து போ, நாளைக்கு வா. காசு கொடுத்தால் பொருள் தர வேண்டும். அவன் உரக்க பேசி பார்த்தான். என்ன பெரிய காசு? நீ ஊரார் கண்ணில் மண்ணை தூவி முடிச்சவிழ்த்து கொண்டு வரும் காசுதானே. என் வாயை கிளறாதே. உன் சந்துக்களை சாத்தி கொண்டு கொடுப்பதை குடித்துவிட்டு ஓடிப்போ. வேறு பேச வழி இல்லாமல் காசு கொடுத்துவிட்டு அவளை அந்த மனிதன் கடுஞ்சொற்களால் உரக்க வைது கொண்டு போவது பற்றி கடுகளவு கவலையும் அற்றவளாக அண்ணம்மா அடுத்த ஈடு அப்பங்களை அள்ளி எடுத்து காய வைத்து தைத்த மலையாத்தி இலைகளில் இட்டு கொண்டிருந்தாள். அப்போது சோம்பிய நடையில் அங்கே வந்து அமர்ந்தான் ஒருவன். என்னப்பு, பார்த்து நெடுநாளாகி போனதே, அப்பம் தின்கிறாயா? வேண்டாமாயா, மோர் கொடு போதும். அவன் முகம் கிடந்த தினசில் அண்ணம்மாவுக்கு என்ன தோன்றியதோ. மோரோடு ஒரு இலையில் 2 அப்பங்களையும் இட்டு தந்தாள். எண்ணத்தில் என்ன இருந்ததோ, வயிற்றில் பசி இருந்திருக்க வேண்டும். கவனமின்றி வாங்கி கொண்டவன் கையும் வாயும் தம் பணியை கேளாமல் செய்ய தொடங்கின. கிழவி அவன் வந்த திசை எண்ணி சிந்தனையில் இருந்தாள். வீரர்கள் சிலரும் வழிபோக்கர்களும் கழனி வேலை செய்யும் சிலரும் அந்நேரம் அங்கே உணவருந்தி கொண்டிருந்தனர். வழிபோக்கர்கள் ருசியை சிலாகித்து கொண்டிருந்தனர். மருத நாட்டு புளிச்சோற்றுக்கு இணையே இல்லை என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். அடடா, என்ன ருசி, என்ன ருசி! ஆமாம் ஆமாம், வெண் சோற்றில்தான் புளிச்சாறு சரியாக சேர்கிறது. வரகரிசியும் மூங்கிலரிசியும் புளியோடு அத்தனை சரியாக கூடுவதில்லை. அதிலும் இதுபோல தாளித்து கொட்டுவதில் தனிச்சுவை சேர்ந்து விடுகிறது. காட்டமான துகையலோடு வழுக்கி கொண்டு போகிறது வயிற்றுக்குள். என்ன ஒன்று, விலைதான் சற்று மிகையாக இருக்கிறது. வாயிலிருந்து நேராக வயிற்றுக்கு வழுக்கி கொண்டு போகிறதல்லவா, அதற்குத்தான் அந்த விலை. கிழவியின் மடார் பதிலில் பேச்சை நிறுத்தினான் அவன். சாதாரணமாகவே பேச சொல்லித்தர வேண்டியதில்லை பாண்டி நாட்டினருக்கு. இப்போதோ முக்கடல் எல்லை கொண்ட பேரரசாகி நிற்கிறது பாண்டிய நாடு. பேசாமல் கிழவி சொல்லும் விலைக்கு வாங்கி தின்றுவிட்டு போவாயா? இனி அவர்கள் பேச்சுத்தான் எடுபடும். மற்றவர்களுக்கு வாய் இருப்பது வீண்தான். ஆத்திரம் தொனிக்க பேசிய வீரனை பார்த்த கிழவியின் பார்வையில் கனிவே இருந்தது. அது கிடக்கிறது விடு, இன்னுமோர் அகப்பை புளிச்சோறு போடட்டுமா? அவனிடம்தான் கேட்டாள் கிழவி. ஏன், பேசுகிற வாயை சோறு போட்டு அடைத்து விடலாம் என்று பார்க்கிறாயா? கண்களில் தீ உமிழ அவன் பேசிய பேச்சின் உட்பொருள் புரிந்து அனைவருமே
சங்கடத்திலோ கவலையிலேயோ அவரவர் நிலையில் வருந்தினர். வென்றவன் ஆர்ப்பரிப்புக்கும் தோற்றவன் புலம்பலுக்கும் இடைப்பட்டவன் மௌனமே காரணமோ என்று சில சமயங்களில் கிழவிக்கு தோன்றுவதுண்டு. என்றாலும் இதோ வலித்தவன் புலம்பலுக்கு ஏதும் சொல்வதற்கில்லை என்பதை யதார்த்தம். அப்பனே, என் மீது இருக்கும் கோபத்தை சோற்றில் காட்டாதே. பாரபட்சம் பார்க்காமல் படியளக்கும் மண் மகளின் ஈகைக்கு செய்யும் பாவம் அது. பாட்டியின் பேச்சு புரிந்து கொண்டு அவன் மௌனமானான். உன் மீது எனக்கென்ன அத்தா கோபம்? ஒரு வழியாக சற்றே இறங்கி வந்தான் அவன். அதன் பிறகு ஏதும் பேசாமல் உண்டு முடித்து காசு கொடுத்துவிட்டு எழுந்து சென்றான். அவன் போவதை பார்த்து கொண்டே அங்கே பலரும் அமர்ந்திருந்தனர். அவன் உருவம் மறைந்தவுடனே பேச்சு சலசலத்தது. பாவம், சேர நாட்டுக்காரன் போல் இருக்கிறது. இவனை புகாரில் பார்த்திருப்பதாக நினைத்தேனே. பாண்டிய போரில் பாதிக்கப்பட்டவனாக இருக்கும். வீரன்தான். இடைக்கச்சில் ஒளிந்து கொண்டிருந்த குருவாளை நான் பார்த்தேன். மன்னனின் ஆசைக்கு மண் என்ன செய்யும்? மக்கள்தான் என்ன செய்வார்கள்? பாவம்தான் சேர நாட்டினர். ரொம்பவும் சீரழிந்து விட்டதோ? பாண்டியப்படை ரொம்பவும் சீரழித்து விட்டதோ? போர் தின்னாத ஊரா? எல்லாம் சரியாகிவிடும். சில நாட்களுக்கு முன்பு கூட குமரித்துறையில் சில ஆய்குடியினரை சந்தித்தேன். முகம் செத்து பார்க்கவே சங்கடமாக இருந்தது. ஆமாம், புதிய மலையையும் பொருதி வென்றுவிட்டல்லவா வந்தது பாண்டிய படை. ஆய்குடி மன்னன் இப்போது எங்கே இருக்கிறான் என்றே தெரியவில்லையாம். ஐயோ பாவமே! ஆனால் அவருக்குத்தான் 2 மக்கள் உண்டே. ஆலங்கானத்து போரிலே அதியன் வாள் சுழற்றியது பற்றி பலரும் பேசிக்கொண்டார்களே. ஓ, உமக்கு விஷயமே தெரியாதா? என்ன என்ன? கூட்டத்தில் பலரும் அந்த கேள்வியில் பங்கெடுத்து கொண்டனர். தெரியாததை தெரிந்து கொள்வதில்தான் எத்தனை குறுகுறுப்பு! அதைவிட அடுத்தவர் அறியாததை அறிந்து சொல்வதில்தான் எத்தனை மமதை இந்த மனித மனத்துக்கு என்று எண்ணியபடி கிழவியும் பேச்சில் கவனம் பதித்தாள். முதலில் இருந்து சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று பரபரப்பாக தொடங்கினான் கதை சொல்லி. கூட்டம் மொத்தமும் அவனை பார்த்தபடி இருந்தது. இந்த ஆய்குடி இளவல் அதியன் இருக்கிறானே, அவன் தலைவனின் பிள்ளை இல்லை. அவன் அந்த குடியின் பிள்ளை. அவனுக்கு மனமாகும் வரை அந்த குடியின் நாயகனே அவன்தான். அவனை முருகனாகவும் தன்னை வள்ளியாகவும் நினைத்து கனவு காணாத கன்னியர் அந்த ஆய்குடியிலேயே இல்லை. அப்படி இருந்தவனுக்குத்தான் போரில் சிறப்பாக வாள் எடுத்தான் என்று சிறப்புகளை செய்து கூடவே குட்டுவன் வம்சத்து கட்டழகியை இணை சேர்த்தார்கள். அவர்கள் இருவரும் அந்த காட்டில் திரியாத இடமில்லை, ஏறாத பரனில்லை, கூடாத குகையில்லை. காதல் பொலிவில் மிளிர்ந்து திரிந்த அவர்களைக் கண்டு மகிழ்ந்திருந்தனர் குடிமக்கள். விரைவிலேயே இளவரசியும் சூழ் கொண்டாள். ஆகா, ஊரே கொண்டாடி இருக்குமே கேட்டான் ஒருவன். உண்மைதான். அந்த செய்தியை பட்டத்து இளவரசன் அதியனும் இளையவன் இளவேளனும் எப்படி ஆய்குடி முழுக்க ஆடிக்கொண்டு சொல்லி போனார்கள் என்று இன்றும் கூட பேசுகிறார்கள். மான்கரியும் மிடாச்சோறும் தம் கையால் அள்ளி அள்ளி படைத்தார்கள். பாண்டிய போரில் தோற்ற வலியெல்லாம் எங்கே எனும் விதமாக ஆய்குடியே மகிழ்ச்சியின் உச்சத்தில் திளைத்தது. 2 நாட்கள் நீண்டது விருந்தும் கேளிக்கையும். இந்த மகிழ்வெல்லாம் எண்ணி எண்ணி வருந்தும் நிலை வந்தது ஒரு நாள். சொல்லிவிட்டு சற்று நிறுத்தினான். எதற்கு வருந்தினர்? ஓஹோ, மீண்டும் பொதியமலை நோக்கி பாண்டிய படை போனதல்லவா? இல்லை இல்லை, அதனால் இல்லை. போருக்கு அஞ்சிய குடியில்லை ஆய்குடி. முதலில் ஆலங்கானத்தில் பாண்டியனோடு போரிட்டு தோற்று வந்தவன்தானே திதியன். அப்போது கூட ஆய்குடி அப்படி துவண்டு விடவில்லை. காரணம், தோற்றது போதும், வீடு குறையா புன்னகையோடு நான் இருக்கிறேன், பயம் வேண்டாம் என்று நம்பிக்கை தரும் பார்வையோடு திதியன் திரும்பி வந்ததுதான். தோல்வியை எண்ணி துவண்டு விடாமல் தன் குடியினரை காத்தான் திதியன். அப்படியென்றால் என்னதான் நடந்தது? ஆலங்கானத்து போருக்கும் பாண்டியன் பொதிய மலையை கைக்கொள்வதற்கும் இடையில் நடந்த விஷயமா? ஆமாம், மனைவியோடு விழிஞத்தில் வசித்திருந்த அதியன் சொல்ல சொல்ல கேளாமல் மனைவியை அழைத்து கொண்டு குமரிக்கரையில் கடலாட போயிருக்கிறான். ஐயையோ, வயிற்று பிள்ளைக்காரியோடு கடலாட போனானா? பித்தனா அவன்? இளமையின் வேகம்தான், வேறென்ன? கதையை கேள். கடலாட போனவன் மனைவியோடு அப்படியே படகில் சிறிது தூரம் உலா போனான். போனவன் போனவன்தான். அவன் சென்ற படகு கடலுள் பாய்ந்தது என்றும் அவனோடு சேர்ந்து படகில் இருந்த அத்தனை பேருமே இளவரசி உட்பட இறந்து போனார்கள் என்றும் செய்தி வந்திருக்கிறது. ஐயகோ, இதென்ன கொடுமை!
ஆமாம், செய்தி அறிந்தவுடன் விழிங்கத்திலிருந்து ஓடி சென்றிருக்கிறான் இளவேளன். எவ்வளவோ தேடியும் இளவரசனின் உடல் கிடைக்கவே 2 நாட்கள் ஆகிவிட்டன. அப்படியென்றால் இளவரசி கிடைக்கவே இல்லை. தெய்வமே! இளவேலன் கொண்டு போன இந்த செய்தியை கேட்டு பொதிகையே அழுது தீர்த்தது. ஆசையோடு புத்தரிசி தூவி வழி அனுப்பி வைத்து சில மாதங்களில் இப்படி நினைவேந்தி கல்லேற்றும் நிலை வந்துவிட்டதே என்று புலம்பி கரைந்தனர் ஆய்குடியினர். இந்த ரணம் ஆறுவதற்குள் பாண்டிய படை மீண்டும் திதியனை பொருத பொதியமலைக்கே வந்து நின்றது. ஆலங்கானத்து போரிலே யாரெல்லாம் அவனை எதிர்த்து நின்றார்களோ அவர்களையெல்லாம் அவரவர் நகரிலே சென்று வீழ்த்துவது என்று சூளுரைத்து கொண்டிருந்தாராமே பாண்டியன் செழியன். வேறொருவர் எடுத்து கொடுத்தார். இருக்காதா பின்னே? இதோ இந்த திதியனையே எடுத்துக்கொள். செழியனின் தந்தை மறைந்த பாண்டிய மன்னரோடு ஓரளவு நட்பிலே இருந்தவர்தானே. அப்படிப்பட்டவரே தன் தந்தையை எரித்த சிதை தீயின் புகை ஓயும் முன்னே போருக்கு வந்து நின்றால் அவனுக்கும் தான் எப்படி இருந்திருக்கும் பாவம். திதியனுக்கு பாண்டியரை விடவும் சேர நாட்டு மன்னன் முக்கியம் அல்லவா? அவருக்கும் தான் வேறு வழி இல்லையே. என்னவோ ஆக கூடி ஆய்குடி இப்படி துக்கத்தில் தத்தளிக்கும்படி ஆகிவிட்டது. எனக்கு இதெல்லாம் கூட பரவாயில்லை. அநியாயமாக ஒரு நிறைவயிற்று மாதரசியை இழந்து விட்டார்களே. 2 உயிரை காவு கொடுத்து விட்டார்களே. நிறைவயிற்றுக்காரியை வைத்துக்கொண்டு கடலாடுவது முக்கியமா? இந்த காலத்து பிள்ளைகளே இப்படித்தான். எல்லாம் பால்வரை தெய்வம் கொடுத்த பங்கீடு. மண்ணாங்கட்டி. இப்படி தண்டிக்கும் தெய்வம் எப்படி தெய்வத்துக்குள் அடங்கும்? அதெல்லாம் அப்படித்தான். எப்படியோ திதியனுக்கு வாரிசில்லாமல் போனது. ஏன், இளையவன் இளவேல் நிற்கிறானே, அவன் அதியன் அளவுக்கு சொல்ல முடியாது. அதற்கென்ன செய்வது? இனி அவர்களுக்கு வாய்த்தது அவன்தான். இத்தனைக்கும் அவன் இளைய பிராட்டி மகன். என்ன, அதியன் உடன் பிறந்தவன் இல்லையா இளவேலன்? இல்லை இல்லை, மன்னரின் இளைய பிராட்டி மகன். அதியனின் தாய் பொதினி அரசரின் மகள். இளைய பிராட்டியோ பூழி நாட்டில் ஏதோ ஒரு குடியின் தலைவரின் மகள். அவருக்கு பிறந்தவன்தான் இளவேலன். கிழவி, என் கணக்கை முடித்துவிடு, நேரமாகிறது எனக்கு. கதையின் சுவாரஸ்யம் குறைந்து போகவும் அவரவர் பணிகள் நினைவுக்கு வந்தவராக கிளம்பத் தொடங்கினர். நடுவெயில் நேரம். இனி பசித்து வரும் வயிறுகள் குறைவு. உண்ட அசதிக்கு ஒண்ட இடம் தேடி கொண்டிருந்தனர். கிழவியும் அடுப்பை அணைத்துவிட்டு ஆலமரத்து திண்டில் பாயை விரித்தாள். மாலை சிற்றுண்டிக்கு மாவரைப்பதற்குள் ஒரு சிறு தூக்கம் போட்டுவிடலாம். விரித்த பாயில் அமர்ந்தபடி ஒரு சுற்று பார்த்தாள். ஆலமரம் தாண்டி ஆற்றங்கரையில் பாறை ஒன்றில் அவன் அமர்ந்திருப்பது அவளது பார்வையில் பட்டது. அங்கே நீ இருந்தாயல்லவா? திடீரென குரல் கேட்டு விதிர்த்தவன் குரலை விடவும் அது கேட்ட கேள்வியால் நிலை குலைந்து போயிருந்தான். அன்னம்மா கிழவி பாறையில் அவன் அருகே வந்து அமர்ந்து கொண்டாள். குனிந்து கால் தழுவி ஓடிய நீரை அள்ளி முகத்தில் அடித்து கழுவிவிட்டு மீண்டும் அள்ளி பருகினாள். இடைத்தலைப்பால் முகத்தை துடைத்தபடி அவனை பார்த்தாள். எல்லாம் உன் முகத்திலேயே தெரிகிறது. அவர்கள் இந்த கதை பேசி கொண்ட போது உன் முகம் போன போக்கை நானும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். பகிர்ந்து கொண்டால் பாரம் குறையும் என்பது எல்லோரும் சொல்வதுதான். ஆனால் சமயங்களில் பகிர்ந்து கொண்டால் ஆபத்துக்கள் அதிகமாகும் விஷயங்களும் உண்டு என்று நான் அறிவேன். அதனாலேயே நீ யாரிடமும் சொல்லாமல் உள்ளே வைத்து புழுங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதும் தெரிகிறது. இந்த கிழவியை நம்பி சொல். எந்த ரகசியத்துக்கும் இந்த காதுகளை தாண்டி வாய் வரும் துணிச்சல் கிடையாது. பாட்டியின் அதட்டல் குரலுக்கு பின் ஒளிந்து கொண்டிருந்த கனிவும் நம்பிக்கையும் அவனது கண்களில் நீர் பெருக்கின. அதற்காகவே காத்திருந்தவன் போல அவனும் பேசத் தொடங்கினான். இளவரசரும் இளவரசியாரும் கடலாட குமரித்துறைக்கு வந்திருந்த போது நானும் அங்கேதான் இருந்தேன். முதலில் இளவரசி இருந்த நிலையை நிதானித்து எப்படியும் கரை கண்ணை விட்டு மறையும் தொலைவுக்கு மேல் போக மாட்டார்கள் என்றுதான் நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் நாங்கள் எண்ணியதற்கு மாறாக ஒரு நாழிகை நேரத்தில் களம் காணாமல் போய்விட்டது. முதலில் அருகில் இருந்த தீவுகளில் எங்காவது இறங்கி இருப்பார்களோ என்றுதான் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் விரைவிலேயே சிறு படகு ஒன்றில் வந்த பரதவர்கள் களம் கடலில் புரண்டு போனதை சொன்னார்கள். உடனே சாறை சாறையாக தோணிகள் கடலில் இறங்கிவிட்டன அவர்களை தேடிக்கொண்டு, சொல்லிவிட்டு நிறுத்தினான். அவனது குரலில் சோகம் இருந்த இடத்தில் மெல்ல பயம் வந்து ஒட்டி கொண்டதை கிழவி கவனித்து கொண்டாள். காடன் தொடர்ந்தான். 2 நாட்களுக்கு பிறகு நான் மிடறு விழுங்கினான். 2 நாட்களுக்கு பிறகு நான் கொடித்தீவுக்கு சென்றிருந்தேன். அங்கே மீண்டும் நிறுத்திவிட்டு சுற்றிலும் பார்த்தான்.
கண்களில் பயம் முழுமையாக குடிக்கொண்டிருந்தது. கிழவி நெருங்கி அமர்ந்து கைகளை பற்றி கொண்டாள். நீண்ட பெருமூச்சின் பின் நடுங்கும் குரலில் அவன் சொல்லத் தொடங்கினான். அங்கே காட்டுக்குள் இளவரசியை கண்டேன். என்ன சொல்கிறான் இவன்? அப்படியென்றால் இளவரசி இறக்கவில்லையா? இறக்கவில்லை. இளவரசி அன்று படகு கவிழ்ந்தபோது எப்படியோ தப்பி இருக்க வேண்டும். ஆனால் நான் பார்த்த நாளன்று ஒரு சிறு பெண்ணோடு இளவரசி ஓடிக்கொண்டிருந்தார். ஓடிக்கொண்டிருந்தாளா? நிறைசூல் வயிற்றோடு? ஆமாம். வீரர்கள் சிலர் அவரை துரத்தி கொண்டிருந்தனர். வழியில் கண்ட நான் தடுக்க முயன்றேன். அவர்கள் என்னை தலையில் தாக்கிவிட்டு ஓடிவிட்டனர். கிழங்கு கிள்ளப்போன தீவுவாசி ஒருவர் என்னை தூக்கிச் சென்று அவரது வீட்டில் வைத்திருந்ததை மறுநாள் காலையில் அறிந்து கொண்டேன். அவரும் நானுமாக காட்டில் அலைந்து தேடினோம். அந்த சிறு பெண்ணையும் காண முடியவில்லை. இளவரசியாரும் கிடைக்கவில்லை. அன்று இரவு நல்ல மழை வேறு. கிழவிக்கே உள்ளுக்குள் நடுங்க தொடங்கிவிட்டது. இப்படி ஒரு இக்கட்டு ஒரு பெண்ணுக்கு நேருமா? உதவிக்கு யாரேனும் வரக்கூடுமா என்று அந்த ஈருயிர்காரி எப்படியெல்லாம் தவித்திருப்பாள்? உள்ளம் பதற கண்கள் தானாக கசியலாகின. இதையெல்லாம் திதியனிடம் சொன்னாயா? இளவரசி இறந்தது அவரை துரத்தி சென்ற வீரர்களால் தான் என்பது வரை மன்னனுக்கு தெரிவித்து விட்டேன். யார் அந்த வீரர்கள்? மறுநாள் கரையிலிருந்து பாண்டி நாட்டு வீரர்கள் கூட்டம் ஒன்று களம் ஏறியதையும் அவரிடம் சொல்லிவிட்டேன். கதை இன்னும் முடியவில்லை போலிருக்கிறதே. முழுமையாக நீ அங்கே சொல்லவும் இல்லை என்று தெரிகிறது. ஆம், என்னால் முடியவில்லை. சூழ்நிலை சரியாக இருக்கவில்லை. கிழவி அவனை மிரட்டும் அந்த கெடும் சூழ் பற்றி கேட்கவில்லை. ஆனால் யாரிடமும் சொல்லக்கூடாத அந்த விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ள துடித்தாள். அப்படி மறைத்து வைக்க வேண்டிய அந்த ரகசியம்தான் என்ன? அன்றைக்கு இரவு இளவரசியும் இறந்து போனது உண்மை. ஆனால் இறந்தது இளவரசி மட்டும்தான். கிழவியின் செவிகளை இன்புற செய்த அச்செய்தி வேறொருவனின் செவிகளில் இடியென இறங்கியது. மறைவாக நின்று கவனித்து கொண்டிருந்த அந்த செவிகளுக்கு உரியவன் வேக வேகமாக தனது புறவியை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.